மிக அவசரமான செய்தி ஒன்றுடன் தமிழ் டைம்ஸில் உங்களை சந்திக்கின்றோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மிக முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து தற்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இரு நாடுகளுடைய விமானங்களும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியினுடைய உத்தியோகபூர்வ அலுவலகம், ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய செயலகம், தேசிய பாதுகாப்பு தலைமையகம் போன்ற இடங்களை இலக்கு வைத்து காலையில் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் போது எவ்வாறான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானிலேயே தற்போது தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலிழக்க செய்யப்பட்டிருக்கின்றன. மேலதிக தாக்குதல்களை குறைப்பதற்காக ஈரான் உடனடியாக இந்த வேலைகளை செய்திருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதலூடாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அலி கொமேனி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் நிலவுகிறது. ஆனால் அவர் அங்கு இல்லை என ராய்ட்டருக்கு ஈரானுடைய முக்கியமான அதிகாரி ஒருவர் தகவல் அளித்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஒன்றையும் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கொலை தொடர்பான செய்திகளையும் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் மேற்கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய திட்டமும் இதுவாகத்தான் காணப்பட்டது. அமெரிக்கா நேரடியாக இந்த தாக்குதலை செய்யாமல் முதலில் இஸ்ரேல் தாக்குதல் என்பதை மேற்கொள்ள வேண்டும், அதன் பின்பு இந்த தாக்குதலில் அமெரிக்கா பங்கு கொள்ளும் என்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் முதலாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் சொல்கின்ற போது, இந்த தாக்குதலை நாங்கள் எங்களுடைய முன்கூட்டிய ஒரு தாக்குதலாக மேற்கொள்கின்றோம், ஏனென்றால் ஈரானுடைய தாக்குதல்களை நோக்கி வரலாம் என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலாகவே நாங்கள் இதனை மேற்கொள்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், ஈரானுடைய பாதுகாப்பு கட்டமைப்பை முதலில் உடைத்தறிவதுதான் தங்களுடைய நோக்கம் என்றும், அதனால் தான் பாதுகாப்பு முக்கிய தளங்கள், அதே போன்று தலைமையகங்கள், ஜனாதிபதி, அதே போன்று ஆயத்துல்லா அலி கொமேனியுடைய இடங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தற்போது ஈராக்கினுடைய வான்பரப்பும் மூடப்பட்டிருக்கின்றது. வான்பரப்பிலே சந்தேகத்திற்கிடமான பல நடமாட்டங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இது எப்படியோ இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று மிக முக்கியமான அணு உலைகளை கொண்டிருக்கின்ற இஸ்பஹான் நகரத்தினுடைய பிரதேசங்களிலும் அதிர்ந்து அந்த நகரங்கள் அதிர்கின்ற அளவுக்கு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு புரியவில்லை, இந்த தாக்குதல்கள் இன்று அல்லது அடுத்த கணம் நடக்கலாம் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த வேளையில் ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு ஏன் செயற்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்ந்தும் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுடைய முடிவுகள் எவ்வாறு அமைய போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் அடிக்கடி உங்களுடன் செய்திகளை பரிமாற இருக்கின்றோம். அதே போன்று இந்த தாக்குதலூடாக ஈரானுடைய ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற செய்தியும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே போன்று முக்கியமான தளபதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. விமான தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஈரானுக்குள் தெஹ்ரான் பிரதேசங்களிலே இடங்களிலே இனம் தெரியாத வெடிப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஈரான் கட்டாயமாக ஒரு பதில் தாக்குதலை நடத்தும் என்ற எதிர்பார்ப்புடன் இஸ்ரேலினுடைய பல நாடுகளுடைய முக்கியமான விமானங்கள் அங்கிருந்து தங்களுடைய நாட்டு மக்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா தங்களுடைய மக்களை உடனடியாக வெளியேறுமாறு சொல்லி இருக்கிறார்கள். நேற்று இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் மைக் ஹக்கபி உடனடியாக அமெரிக்கர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு கட்டளையிட்டிருந்தார். எனவே பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் மிக மிக அண்மையில் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று. ஆனால் இப்பொழுது அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு முரண்பாடும் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. எனவே எல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது. ரமலான் மாதம், குறிப்பாக இந்த மாதத்தில் மக்கள் ஆன்மீக விடயங்களிலும் ஏனைய விடயங்களிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த மாதத்தை அவர்கள் தெரிவு செய்து தாக்குதலை நடத்துவது என்பது ஆன்மீக ரீதியாகவும் அதே போன்ற மனிதாபிமான அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பலரும் கருதுகின்றார்கள். எனவே மொத்த மத்திய கிழக்கு உட்பட மொத்த உலக நாடுகளும் இப்பொழுது இந்த விடயத்தை தான் உற்று கவனித்திருக்கின்றன. ஏனென்றால் அடுத்த கட்டம் என்ன நடைபெறப் போகின்றது, இந்த தாக்குதலுடைய யார் யார் இறந்திருக்கிறார்கள் என்ற போன்ற பல செய்திகளும், இந்த செய்திகள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த தாக்குதல்கள், அதே போன்று இந்த யுத்தம் வேண்டுமென்று ஈரான் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை உலகம் சந்திக்கும். அது இஸ்ரேல், ஈரான் அல்லது அமெரிக்காவிற்கு மாத்திரம் அல்ல, அது மொத்த உலக நாடுகளுடைய பொருளாதாரம், அரசியல் எல்லா விடயங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது டாலர், அதே போன்று எண்ணெய்கள் போன்றவற்றுடைய விலைகள் உடனடியாக சடிதியாக அதிகரித்திருக்கின்றன. எனவே பார்ப்போம், அடுத்தடுத்து வருகின்ற முக்கியமான தகவல்களை நான் கட்டாயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் தமிழ் டைம்ஸோடு இணைந்திருங்கள். இந்த தாக்குதலுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கின்றது, எதிர்த்தாக்குதலை ஈரான் திட்டமிடுமா, அந்த திட்டமிடல் எவ்வாறு அமைய போகின்றது, அந்த தாக்குதல் இன்று நடைபெறுமா, நாளை நடைபெறுமா, அல்லது இன்று இரவு நடைபெறுமா என்ற போன்ற விடயங்களை நான் உங்களுடன் கட்டாயமாக கலந்து விளையாட இருக்கின்றேன். அதே போன்று இந்த தாக்குதல் பகல் வேளையில் செய்யப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் இரவு நேரங்களில் தான்
தான் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன ஈரான் மீது. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரைக்கும் அது பகல் நேரம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரான் எந்த இடங்களை பயன்படுத்துகின்றது என்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறு நடந்து கொள்கின்றதா என்ற விடயமும் எங்களால் ஊர்ஜிக்க முடியாமல் இருக்கின்றது. பார்ப்போம். இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக ஈரான் பதிலடி கொடுக்கும். ஏனென்றால் கடந்த முறை 2 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மிக வலிமையான தாக்குதல்களை ஈரான் செய்திருந்தது. எனவே இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இது உண்மையில் இது இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கின்ற ஒரு போட்டி அல்ல. இரு நாடுகளில் இருக்கின்ற உயிர்கள் சம்பந்தமான விடயம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு எல்லா இடங்களிலும் அமைதி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.